அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். பிறரை உயர வைத்து மகிழும் கொள்கையில்லா சறுக்கு மரத்தில் ஏறிய ஒருவன் வழுக்கி வீழ்ந்து முகமும் உடைந்து போவதைப் போல் தயரதனும் உள்ளம் உடைந்து போதல். பாடல் எண் 605. வெறுப்பதனால் அவள் பெயரை வெறும் வாயால் மெல்வதற்கும் மறுத்திடல் போல் உளம் நொந்தோன் மகிழ்ந்துயர்த்தும் கொள்கையில்லா சறுக்கு மரம் வழுக்கியதால் சக்தி குன்றி விழுந்தொருவன் நொறுங்கி முகம் உடைதலைப் போல் நொந்தனனே முழுதுடைந்தே. இதுவே அந்த 605வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வெறுப்பதனால் அவள் பெயரை வெறும் வாயால் மெல்வதற்கும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், தனக்கு 3 மனைவியர் இருந்தும் அந்த மூவரில் கைகேயிடம் தான் கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான அன்பு அவளால் அடைந்த துன்ப வேதனையால் இப்போது வெறுப்பாக மாறிப்போய் அதனால் சினமும் அடைந்த தயரதன் அவளது பெயரை தனது வாயால் சொல்வதற்கு கூட விருப்பம் இல்லாதவனாய், தான் விரும்பி உண்ணக்கூடிய தித்திக்கும் சுவை மிகுந்த ஒரு உணவை கூட திடீரென அந்த உணவின் மீது ஏற்படும் வெறுப்பின் காரணமாய் ஒருவன் தன்னுடைய நாவால் மெல்வதற்கு கூட விருப்பம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு மனோநிலை அடைவது போலவே தயரதனும் கைகேயி மேல் கொண்ட வெறுப்பின் காரணமாய் அவளது பெயரை சொல்வதற்கும் கூட விருப்பம் இல்லாதவனாய், மரத்திடல் போல் உளம் நொந்தோன் மகிழ்ந்துயர்த்தும் கொள்கையில்லா, தன்னுடைய வாயால் கூட அவளது பெயரையும் உச்சரித்து சொல்வதற்கும் கூட மறுப்பவன் போல் தன்னுடைய உள்ளம் நொந்த காரணத்தால் மகிழ்ந்து உயர்த்தும் கொள்கையில்லா சறுக்கு மரம். ஒரு சறுக்கு மரமானது தன்னுடைய உடலை தழுவி ஏறுகிற ஒருவரை தன்னுடைய உள்ளம் மகிழ்ந்து ஏற்று அவரை மேலும் உயர வைப்பதற்கு பதிலாக அவரை சறுக்கி கீழே விழ வைத்து விடுவதைப் போல் சறுக்கு மரம் வழுக்கியதால் சக்தி குன்றி விழுந்தொருவன் மகிழ்ந்து உயர்த்தக்கூடிய கொள்கை இல்லாத அவரை மேலே ஏறி செல்வதற்கு அனுமதிப்பதற்கு பதிலாக உதவுவதற்கு பதிலாக திடீரென சறுக்கி விழ வைக்கும் சறுக்கு மரம் போல் தயரதனும் தான் இதுவரையிலும் நம்பிய கைகேயியானவள் சறுக்கு மரத்தை போல் திடீரென தன்னுடைய கொள்கை மாறிப்போய் தன்னை சறுக்கி கீழே விழ வைத்ததால் சக்தி குன்றி விழுந்தொருவன் நொறுங்கி முகம் உடைதலைப் போல், அவ்வாறு சறுக்கு மரத்தில் ஏறிய ஒருவன் தன்னுடைய பலம் அனைத்தும் குன்றி போய் வழுகி அந்த மரம் வழுக்கி விட்டதால் கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி முகம் உடைதலைப் போல் தன்னுடைய முகம் அனைத்தும் உடைந்து போய் நொந்தனனே முழுதுடைந்தே. தயரதனும் தனது உள்ளமும் உடைந்து போய் முழுமையாக நொந்து போயினான். இதுவே 605வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 606வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.